السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூறா. இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 110வது சூறா, சூரத்துன் நஸ்ர், உதவி என்று பொருள்படக்கூடிய ஒரு சூறா. 3 வசனங்களை கொண்ட மிகவும் சிறந்த ஒரு சூறா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا. உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதி செய்வீராக, மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை, பாவ மன்னிப்பு கேட்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா. இதனுடைய கருத்துக்களை விளங்கினாலே போதும், மிகச்சிறந்த ஒரு சூறா. இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதி இந்த சூறாக்களின் வசனங்களின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.